அடுத்த ஒரு சாரார் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் எப்படி இருப்பாங்க? மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றியாளர்களுடைய முதலாவது அடையாளமே அதுதான். வெற்றியாளர்களுடைய முதலாவது அடையாளம் என்ன? தொழுகையில் அவர்கள் அல் ஹுஷூ, ஐன் கடைசியில அல் ஹுஷூ இருக்கும், உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அவர்கள் உணர்வோடு, அதாவது ரப்போடு பேசுகிற சிந்தனையில் இருப்பார்கள். வெளி சிந்தனைகளை குறைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய அசைவு, அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எதுவுமே அவர்களுடைய எல்லையை தாண்டி செல்லாது, அவருடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லாது. அல் ஹுஷூ இருக்கும். தக்பீரை கட்டின உடனே என்ற ரப்போட பேசுறேன், வேற சிந்தனைகள் போனா கட்டுப்படுத்திடணும். சிந்தனை வெளியே போகும், ஆனா கட்டுப்படுத்திடணும். கட்டுப்படுத்தி உள்ள கொண்டு வரணும். அவர் ஓதுறது, அது கேட்கிறது, அதுல சொல்லப்படுற விஷயங்கள், சொர்க்கம், நரகம், மறுமை, அல்லாஹ் என்ன, அந்த சிந்தனைக்குள்ள நீங்க உங்கள் சிந்தனைகளை சிறைபிடித்துக் கொள்ளுங்கள். அதான் அல் ஹுஷூ. அல்லாஹ்வோட, ரப்போட, என்னுடைய ரப்பு பார்க்கிறான், என்னுடைய ரப்பு பேசுகிறான், நான் அசைவதை அல்லாஹ் பார்க்கிறான், என்னுடைய எண்ணங்களை பார்க்கிறான், அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளங்களில் ஊசலாடுகின்றவற்றை அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். எனவே நான் அல் ஹுஷூவோடு தொழ வேண்டும். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். அவர்களிடத்துல கேளிக்கையான வீணான விளையாட்டுக்கள், கேளிக்கை அவர்களிடத்துல இருக்காது. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், அதுகள் அதை பெருசுபடுத்துறது, அதே மாதிரி வீணான விஷயங்களுக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அவங்ககிட்ட இருக்காது. அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். தொழுகை அது உடல்ல உள்ளச்சத்தை கொண்டு வந்து கல்பால தொழுகிற அதே நேரம் கல்புல இருக்கிற அந்த உலக மோகத்துக்கு ஒரு அவர்கள் சவாலாக தொழுகை கொண்டு வைத்து, இந்த சொத்தும் செல்வமும் என்னிடம் இருப்பதை விட இது உரித்தான ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதில் இன்பமாக கொடுக்கிற ஒரு நிலையை தொழுகை கொடுக்கும். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையாளிகள் அவர்கள் இப்படி தொழுகையை வாழ்க்கையாக மாற்றி கேளிக்கையிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வார்கள். இருக்கிற பொருளாதாரத்தில் ஜகாத்தை அவர்கள் கொடுப்பார்கள். பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. தொழுகிறார், 5 நேரம் தொழுகிறார், இபாதத் செய்கிறார், வணக்கத்துல முன்சப்ல இருந்து தொழுகிறார், ஜகாத்துல ஈடுபாடு அவர்கிட்ட இல்ல, சதக்காவில் அவருக்கு ஈடுபாடு இல்லண்டா தொழுகையில் உள்ளச்சம் இல்லை, தொழுகையில் அவருடைய பூரணத்தன்மை பேணப்படவில்லை. எனவே அல்லாஹ் சொல்றான், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பவர்களுடைய அந்த தொழுகையின் நிலை உள்ளச்சமாக இருக்கும். தொழுகைக்கு வெளியே இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அசைவும் பாவத்தில் இருந்து விலகி நன்மையை செய்கிற, குறிப்பாக உலக மோகத்தை கல்விலிருந்து வெளியே போட்டு அல்லாஹ்வுடைய மோகத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து வாழுகிற அந்த அல் ஹயாத் தர்பவியா, ரப்பானியா, இந்த வாழ்க்கை அவர்கள் கொண்டு வருவார்கள். ரப்பை சார்ந்திருப்பார்கள். ரமலானிகளாக, ரமலானை மாசத்தை சார்ந்திருக்காமல் ரப்பை சார்ந்த ரப்பானிகளாக இருப்பார்கள். அந்த ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். அது ஆன்மாவுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பயிற்சி. உலகத்தில் இருக்கிற சொத்து செல்வங்கள், உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்களில் உள்ள அளவு கடந்த மோகத்தை எல்லாம் குர்பான் செய்து அறுத்து விட்டு உள்ளத்தில் ரப்புடைய அந்த அன்பையும் ஆதரவையும், அவன் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற இலக்கையும் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை தொழுகையாக மாற்றுவார்கள். இது தொழுகையாளிகள் பேணுகிற, ஆன்மாவுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பயிற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே தொழுகையில் ஒரு மனிதன் உள்ளச்சத்தோடு இருப்பதற்கான சில வழிமுறைகள் இருக்கிறது. தொழுகையில எப்படி உள்ளச்சமா இருக்கலாம்? தொழுகையில உள்ளச்சத்தோடு இருக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கிறது. அதுல சில முக்கியமான வழிமுறைகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பேண வேண்டும். முதலாவது, நாங்க தொழுகையில உள்ளச்சம் ஏற்படணும் என்றா, ஆன்மாவுக்கு நாங்க பயிற்சியை கொடுக்கணும். முதலாவது விஷயம், அல்லாஹ் பத்தி படிக்கணும். அகீதா, ஈமான், அல்லாஹ் பத்தி படிக்கணும். அல்லாஹ்வை படிக்காம தொழுகையில உள்ளச்சம் வர வாய்ப்பில்லை. நான் சொல்ற அந்த பாயிண்ட்ஸை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல மனசுல சிந்தனையோடு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, தொழுகையில உள்ளச்சம் வரதுக்கு என்ன செய்யறது? முதலாவது, நீங்க அல்லாஹ் பத்தி படிங்க, ரப்ப பத்தி படிங்க. ரப்ப படிக்க 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 ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். சூரா அல் ஹஷ்ர் கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் பத்தி படிங்க, அல்லாஹ் பத்தி படிங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட ரப், அவன் எப்படி வல்லமை உள்ளவன், சக்தி உள்ளவன். ரப்ப படிங்க, தொழுகையில உள்ளச்சம் வரும். அது ஆன்மாவுக்கு கொடுக்கிற பயிற்சி. நீங்க தொழுகைக்கு தயாராகி வார நேரம் இப்படி நீங்க இதை படிச்சுட்டு வாங்க. ரப்ப பத்தி படிக்க 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 மாஷா அல்லாஹ் இன்னி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வளங்கள் இருக்குது. தவற விட்டுறாங்க சகோதரர்களே. ரப்ப பத்தி படிங்க. நோன்பு முடிஞ்ச உடனே எங்கட எல்லாம் முடிஞ்சது, அமல் முடிஞ்சது, இபாதத் முடிஞ்சு நினைக்காதீங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை அல்லாஹ்வை தொழுறதுக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அதை போற வெற்றி வேற எதுவுமே கிடையாது சகோதரர்களே. கடைசி நொடி வரை அல்லாஹ்
தொழுகையை தவற விடாம நீ என்ன பாதுகாத்திரியா அல்லாண்டு ஒரு துவாவை நாங்க தொழுகையிலே கேட்கணும் சோதர்களே. நிறைய பேர் தொழுவாங்க, தொழுகையை அப்படியே விட்டுருவாங்க, தொழுகையை விட்டுருவாங்க. ஏன்னா அது உள்ளச்சம் இல்லாத தொழுகை, அதனால தொழுகையில ஒரு அந்த ஈர்ப்பும் பிடிப்பும் இருக்காது. நிறைய பேர் தொழுகையில ஏன் ஈர்ப்பு இல்லை, ஏன் பிடிப்பு இல்லை, ஏன் தொழுகையில ஆனந்தம் இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் தான் என் கண்குளிர்ச்சி இருக்கிறது, தொழுகையில் தான் என் கண்குளிர்ச்சி இருக்கிறது. ஏதாவது கஷ்டம் வந்துட்டா, யா பிலால் அக்கிமிஸ் ஸலா அரிஹ்னா பிஹா, பிலாலே தொழுகைக்காக பாங்கு சொல்லி இகாமத் சொல்லுங்க, நாங்க அதன் மூலமாக எங்களோட உள்ளத்துக்கு அமைதியை தாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் தொழுகையில நிம்மதியை தேடினாங்க. நாங்க கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துல வாரேன், தொழுகு முடிஞ்சு நிம்மதியை தேடுறோம். எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஏதாவது பார்க் பீச்சுக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் இந்த வாரம் 5 நிமிஷத்துல தொழுதுட்டு வரேன், அவசரமா தொழுதுட்டு வரேன், அவசரமா தொழுதுட்டு நிம்மதியை தேடி வெளியே போறோம். ஆனா ரசூலுல்லாஹ் நிம்மதி தேவைன்னா தொழுகைக்குள்ள வந்தாங்க. தொழுகையில கிடைக்காத நிம்மதி, ரப்புக்கு முன்னால கிடைக்காத நிம்மதி, ரப்போட பேசுறதுல கிடைக்காத நிம்மதி உங்களோட மனைவியோட பேசுறதுல கிடைக்குமா? இந்த மஹ்லூக்களோட பேசுறதுல கிடைக்குமா? உங்களோட நண்பர்களோட பேசுறதுல கிடைக்குமா? கடைத்தெருவுல பேசுறதுல கிடைக்குமா? ரப்போட பேசுறதுலே உள்ள நிம்மதி அடையலடா, வேற யாரோட பேசி நிம்மதி அடையும் சோதர்களே? இந்த ஹாலிக்கோட பேசி நிம்மதி கிடைக்கலடா, மஹ்லூக்கோட பேசி எப்படி நிம்மதி கிடைக்கும்? எனவே அல் குஷூ எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளச்ச முதலாவது ரப்ப படிங்க. அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய குதிரத் என்ன, ஆற்றல் என்ன, அவனுடைய அழகிய பெயர்கள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அழகிய பண்புகள் என்ன, ரப்பு யார், இதை படிங்க தொழுகையில உள்ளச்சம் வாரத்துக்கு. இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையினுடைய வழிமுறைகளை குர்ஆன் சுன்ன அடிப்படையில் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். ஷாவி மதுஹப், ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், இப்படி இந்த மதுஹபுகள் சார்ந்து இப்படி அவர் ஒன்னு சொல்லுவார், இது சுன்னத்திலங்குவார், அவர் அப்படிங்குவார், இதெல்லாம் விட்டுட்டு குர்ஆன் சுன்ன அடிப்படையில் நீங்க அசைவுகள், ருக்கு எப்படி, சுஜூத் எப்படி, தொழுகையில் அவசரத்தை தவித்துக் கொள்ளுங்கள். அவசரத்தை தவித்துக் கொள்ளுங்க. நபி வழியில நீங்க படிச்சிட்டீங்கன்னா அவசரம் தவிர்க்கப்படும். பதறிக்கிட்டு அப்படி எலும்பி குனிஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நபி வழியில நீங்க தொழுகையை படிங்க. எப்படி ரசூலா கையை உயர்த்தினாங்க, எப்படி தக்பீர் கட்டினாங்க, எப்படி ஓதுனாங்க, எப்படி பொருள் உணர்ந்து ஓதுனாங்க, எப்படி ருக்கு செஞ்சாங்க, எப்படி சுஜூத் செஞ்சாங்க, ஒவ்வொன்றும் சுன்னாக்கள் தொழுகையில 100% பேணப்படணும். தொழுகையை சரியா தொழாம, தொழுகையில் நபி வழிப்படி தொழாம, தொழுகையில் நபியுடைய சுன்னாவை பேணாம, தொழுகையை முழுமையா தொழாம வேற எந்த மார்க்கத்துல எந்த விஷயத்தை பேசினாலும் எந்த பெருமதியும் அதில் கிடையாது. தொழுகையை நீங்க விட்டுட்டீங்க, தொழுகையில நீங்க பூரணம் இல்லைண்டா நீங்க உலகத்துல எதை பத்தி பேசியும் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. அடிப்படை தொழுகைதான். தொழுகையை விட்டு அவனுக்கு இஸ்லாத்துல பங்கில்லை, அதுக்கப்புறம் நீ எந்த மார்க்க சட்டத்தை பேசினாலும் பிரயோசனம் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில நபி வழிப்படி தொழுகிறதுக்கு நீங்க படிச்சீங்க என்றால் தொழுகையில உள்ளச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது இரண்டாவது.